மாம்பழ ஜூஸ் தான் செய்ய போகிறோம் குழுன்னு. இதுக்கு வந்து பாதாம் பிசின் இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வாங்கிட்டு வந்துட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். நிறைய பேர்த்துக்கு தெரியாது. தண்ணியில் ஊற வச்சிடலாம், 5 மணி நேரம் கழித்து பார்க்கலாம். அதே மாதிரி 2 ஸ்பூன் வந்து சப்ஜா சீட்ஸையும் ஊற வச்சிடலாம். பாதாம் ஊறுறதுக்கு தான் லேட் ஆகும். 5 மணி நேரம் கழித்து இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக ஊறி வந்துருச்சு. அதே மாதிரி சப்ஜா சீட்ஸும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக ஊறி வந்துருச்சு. இப்போ வந்து செந்தூர் மாம்பழம் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இனிப்பான மாம்பழம், அதுதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கட் பண்ணி எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு நம்ம கட் பண்ணி போட்டுட்டு சர்க்கரை வந்து நம்ம 2 மாம்பழத்துக்கு 2 ஸ்பூன் வந்து சேர்த்திக்கிறேன். சர்க்கரை போட்டுட்டு நல்லா அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா ஃபைனாக ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஐஸ் க்யூப் போட்டுட்டு பாதாம் பிசின் 2 ஸ்பூனும் அதே மாதிரி சப்ஜா சீட்ஸ் ஊற வச்சது 2 ஸ்பூன் போட்டுட்டு மேலே வந்து நம்ம மாம்பழ பல்ப்பு வந்து நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு நம்ம சேர்த்திக்கலாம். இது வந்து ரொம்ப குளிர்ச்சியானது இந்த வெயில் காலத்தில். மேலே வந்து கட் பண்ண மாம்பழங்களை கூட வந்து பிஸ்தா வந்து சேர்த்திக்கலாம். தேங்க்யூ.